ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஜூலை 7ஆம் தேதியாகி இன்று தங்கத்தோடைய விலை கிராமிற்கு ₹50 குறைஞ்சிருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளியோடைய விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குது. தங்கத்தோடைய விலை கிராமிற்கு ₹50 குறைந்து 22 கேரட் 1 கிராம் ₹9,010 ஒரு சவரன் 8 கிராம் பார்த்தீங்கன்னா ₹72,080 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ₹400 குறைஞ்சிருக்கு, கிராமிற்கு ₹50 குறைஞ்சிருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் ₹98,829 ஒரு சவரன் 8 கிராம் ₹78,632 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹50 குறைந்து 22 கேரட் ₹9,010 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு ₹72,080. நீங்கள் ஒரு ஜிஎஸ்டியெல்லாம் போட்டு வாங்குறப்போ வெறும் காயின் மட்டும் எடுத்திங்கனாலே உங்களுக்கு 73,500 அந்த ரேஞ்சில் வந்துட்டுருக்குங்க. ஸோ அடுத்ததாக வெள்ளியோடைய விலையில் எந்த ஒரு விலை மாற்றம் இல்லாமல் ₹120 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. முன்னதாக வெள்ளியோடைய விலையில் புதிய உச்சம்னு பார்த்தீங்கன்னா ₹122 இருந்தது. தற்பொழுது ₹120 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோடைய விலை கிராமிற்கு ₹30 ₹60 வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை ₹50 குறைஞ்சிருக்குங்க. வெள்ளியோடைய விலையில் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது, அதே விலையில் இருக்கலாம், இல்லை ₹1 அதிகரிக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ தற்பொழுது பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ நம்ம காலையில் 8 மணிக்கு போட்டிருந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தபடி ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு. இந்த வாரத்துலேயும் மறுபடியும் மேலும் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ரேட் நம்ம பார்த்துருக்கோம். மதியம் எப்படி அப்டேட் இருக்குது, 2வது முறையாக இன்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா என்னங்கிறதையும் பார்ப்போம். கணிசமாக கொஞ்சம் குறையும் அப்படின்னு தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு குறையும் சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணுங்க. இந்த அன்றைக்கி தான் விலை இவ்வளோ குறையும், இவ்வளோ நாள் கழித்து அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது இல்லைங்களா. திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் பற்றி நிறைய இப்போ அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பொறுத்து மாறினாலும் மாறலாம். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மத்தியானம் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அடுத்து சீட்டு இப்போ பே பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணி பே பண்ணலாமாலாம் கேட்குறீங்க. ஸோ இந்த ரேட் இருக்குங்க. இன்னும் நான் காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 9,000 கீழே வருமானு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ₹9,010 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒரு சின்ன இறக்கம் வந்தால் கூட நம்மளுக்கு இனி 9,000 கீழே குறைஞ்சிரும். முன்னதாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா ₹8,915 அப்படிங்கிற ஒரு இறக்கம் போச்சுங்க. ஸோ மீண்டும் அந்த இறக்கம் வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மந்த்து சீட்டு பே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு அந்த ₹8,915 அப்படிங்கிறது ஒரு லோயஸ்ட் ப்ரைஸாக வந்துச்சு. அது லாஸ்ட் மந்த்து கடைசியில் வந்தது. ஸோ அந்த இதை அந்த டிப்பு அந்த விலை குறைவு யூஸ் பண்ணவங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு நல்ல சீட்டு பே பண்ணுறதுக்கு நல்ல கிராம் ஆட் ஆகியிருந்திருக்கும். ஸோ அதுபோல் இந்த இறக்கமும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 8,915 கிட்ட போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மத்தியானம் ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.